சென்னை உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. ஹிஜ்புத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகத்தில் விசாரணை. தஞ்சாவூரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவரை திருச்சியில் கைது செய்த என்ஐஏ. சுப்பிரமணியபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றபோது அதிகாரிகள் நடவடிக்கை. ஈரோட்டில் என்ஐஏ அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நிறைவு. அசோக் நகர் பெரியார் பள்ளி அருகே அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். தஞ்சாவூரில் 5 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. சாலியமங்கலம், காந்திஜி சாலை, அம்மாள்பேட்டையில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்திய அரசியலமைப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. 3வது முறையாக பதவியேற்ற பின் முதன்முறையாக பிரதமர் மோடி மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் உரை. சென்னை திருவல்லிக்கேணியில் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியை கண்டு கழித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக நிர்வாகிகளுடன் நேரடி திரையில் கண்டு கழித்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் உண்மை வெளிவரும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னையில் பேட்டி. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மத்திய பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே, வங்கி தேர்வுகளுக்கு 6 மாத இலவச உண்டு உறைவிட பயிற்சி. அறிவிப்பின்படி பயிற்சி நிறுவனங்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம். தமிழகத்தில் மழைக்காலங்களில் ஏற்படும் உடல் பிரச்சினைகள் குறித்து நாளை முதல் சுகாதாரத்துறை சார்பில் பிரச்சார இயக்கங்கள், மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட உள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் குமுதத்திற்கு பேட்டி. ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் சொல்லுவோம். எப்படி ட்ரையாஜ் பண்ணுறது, எப்படி ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் கொடுக்கறது, அப்படி தேவைன்னா அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு உண்டான மருந்து, மாத்திரைகள், ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குற புரோட்டோகாலும் இருக்குது. இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெஷர். இது என்னென்னா வராமல் தடுக்கணும். அப்படி வந்தாலும் உடனுக்குடன் அவங்கள பிக்கப் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாப் டயரியா. தமிழ்நாட்டில் தனியார் பால் நிறுவனங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பேருருவம் எடுத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. தனியார் நிறுவனங்களின் சுரண்டலை தடுக்க பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசு அமைக்கவும் வலியுறுத்தல். கோவை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று மிதமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அண்ணா நகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. நடனமாடியும் பாடல் பாடியும் உற்சாகம் கொண்டாடிய இளைஞர்கள். சென்னை அடுத்த ஆவடியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஆடிப்பாடி கொண்டாடிய மக்கள். குடும்பம் குடும்பமாக பங்கேற்று இசை, நடனம் என உற்சாகம். வேலூரில் டிராக்டர் எடுப்பதை அறியாமல் ரோலர் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுவன் நிலை தடுமாறி ரோலர் மீது ஏறி தந்தை கண் முன்னே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரம் தொடர்பாக விசிக நிர்வாகி திராவிடமணியிடம் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் விசாரணை. மணிக்கணக்கில் விசாரணை நடைபெறும் நிலையில் கட்சி தொண்டர்கள் கூட்டமாக குவிந்ததால் பதற்றம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினமான இன்று மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவியில் ஆர்ப்பரிக்கும் நீரில் குடும்பத்துடன் குளியல்.
T20 உலகக் கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீரர்களை போனில் அழைத்து பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ராகுல் டிராவிடை மனமாற வாழ்த்தியதாக அறிவிப்பு. T20 உலகக் கோப்பையை கைப்பற்றிய பின் பார்படாஸ் மைதானத்தின் புற்களை சுவைத்த கேப்டன் ரோஹித் சர்மா. வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரல். இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி பதவியேற்றார். ராணுவ துணை தளபதியாகவும் வடக்கு ராணுவ கண்காணிப்பாளராகவும் இருந்து வந்த நிலையில் புதிய பதவி.